தர்க்க ரீதியாக லாஜிக்காக அறிவுபூர்வமான வாதத்தின் மூலமா சொல்றீங்களே, இது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தமா இருக்க. நீ தான் விளக்கணும் அல்லாஹ் சொல்றானே. அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனா அந்த வசனத்தினுடைய இன்னொரு துண்டை அவர் விட்டுட்டார். அதனால அந்த கேள்வியே வருது. அல்லாஹ் குர்ஆனை விளங்குறதுக்கு ரெண்டு வழி சொல்றான் அந்த வசனத்துல. ஒன்னுலித்து பையின லின்னாசி மானுசில இலையும் அல்லவும் யதஃபக்கரும். ரெண்டு வகையாக குர்ஆன் விளங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்னு, முகமது நீ விளக்க வேண்டும், அப்படி வசனங்களும் இருக்கிறது. இன்னொன்னு அல்லவும் யதஃபக்கரும், அவங்களும் சிந்திக்க வேண்டும். ரெண்டு காரணத்தை அந்த குர்ஆன் விளங்குவதற்கு ரெண்டு வழி இருக்குது என்று அல்லாஹ் தான் சொல்றான். சில வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தான் தெரிய முடியும். சில வசனங்கள் அப்படியா, சரி, சில வசனங்கள் நாம சிந்திச்சு பார்த்தும் வழங்கும். அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல அந்த ஆயத்தினுடைய பாதி அது. லித்து பையின லின்னாசி மானுசில இலையும் வல அல்லஹும் யதஃபக்கரூன். அவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை தந்திருக்கிறேன். அதுக்கு தான் அவரே சொன்னபடி ரெண்டு விளக்கங்கள் இருக்கிறது. சில விளக்கங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த விளக்கங்கள் இருக்கும். சில விஷயங்கள் நீங்க சிந்திங்கன்னு நம்ம பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தள்ளுறான், நானா தள்ளிக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வே தள்ளுகிறான். ஏன் குர்ஆன்ல இப்படியா அல்லாஹ் வசனத்தை சொல்றான்? அப்பனா எத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம்மாலா குலுபின் அக்பாலுஹா, எதுக்கு சிந்திக்கணும்? சொன்னதை கேட்டு போக வேண்டியதானே. சொன்னதுக்கு மேலையும் சிந்தித்து விளங்க வேண்டிய விஷயத்தையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்திருப்பார்களே, ஆனால் அன்னைக்கு உள்ள மக்களுக்கு விளங்கி இருக்காது. திருப்பி தரும் ஆனன விளங்கி இருக்குமா? அப்ப அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மொட்டையை விட்டுட்டு போயிட்டார்கள். பிற்காலத்தில் சிந்திச்சு விளங்கிக் கொள்ளட்டும். அப்ப பிற்காலத்தில் உள்ளவர்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இந்த நூற்றாண்டு முடிஞ்சு போச்சா? நம்ம எழுதிட்டு போயிட்டோமா? இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு சில பேர் வருவாங்க, தர்ஜுமா இருக்காங்க பாரு, இந்த காலத்தில் இருக்காங்க, நம்ம இதை சொல்லுவாங்களா? இதை விட அற்புதம் அவன் சிந்திச்சு நாம் எதை கரெக்ட் என்று நினைக்கிறோமோ அது கிறுக்குத்தனம் என்று சொல்லக்கூடியவனும் நாளைக்கு வருவான். அது கரெக்டாகவும் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். கரெக்டா இருந்தா சிந்திச்சு பார்க்கணும். பாயிண்ட் கரெக்டா இந்த வசனத்தில் இது விளங்குகிறது, இந்த வார்த்தையில் இந்த அர்த்தம் இருக்கிறது, இந்த அர்த்தத்தில் இந்த கருத்து இருக்கிறது. அப்படி இருக்குமையானால் நானும் எனக்கு பின் வந்தவர்களுக்கு எவ்வளவு விட்டு விட்டு தான் போக முடியும். முழுசையும் நிறைய வச்சுட்டு எவனும் போயிட முடியாது. எனக்கு பிந்தி ஒரு 200 வருஷத்துக்கு வந்தவர் எழுது சரியா இருக்குமான்னா அவர் 10 விட்டு போயிருப்பாரு. 500 வருஷத்துக்கு ஒருத்தன் வந்து செய்வா தர்ஜுமா பைத்திக, இந்த வசனத்துக்கு இப்படி அர்த்தம் வருமா? ஏன்? அவன் வாழுகிற காலத்தில் சில விஷயங்களுக்கு புலப்படும். அதோட வச்சு பார்க்கும்போது அர்த்தம் நிறைய தெரியும். உதாரணமா ஒசமாய் இது ஆத்திர இருக்கிறான் கேட்கிறார், திருப்பி தரும் வானம். நம்ம என்ன செய்யறோம்? திருப்பி தரும் வானம் என்ன திருப்பி தருது? அந்த காலத்தில் அதிகபட்சமா போனா மழைய கூட இந்த மேகத்தை எடுத்துக்கிட்டு போய் திருப்பி தருதுன்னு வழங்கியிருக்க மாட்டாங்க, ஏதோ பொழியுதுன்னு வழங்கியிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன வழங்குறோம்? வானம் எவ்வளவு விஷயங்களை திருப்பி தருது தெரியுமா? இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போகுது, எடுத்துக்கிட்டு ஒரேடியா கொண்டு போயிடுச்சுன்னு வைங்க, பூமி சுருங்கி போயிடும். இந்த கடல் தண்ணியெல்லாம் சூரியன் எடுத்துக்கிட்டு ஒரு மேகமூட்டத்தில் நிப்பாட்டாம அது பாட்டுக்கு தண்ணி எல்லைக்கு கொண்டு போச்சுன்னு வைங்க, இந்த பூமி 2/3 காலி, இப்படி போயிடும். தண்ணி இல்லாம சாக வேண்டியதான். அப்ப வானம் என்ன பண்ணுது? இதை எடுத்துட்டு போன தண்ணி அப்படி நிப்பாட்டி வச்சு உப்பு எல்லாம் ஃபில்டர் பண்ணி சுத்தமா நிப்பாட்டி வச்சு மறுபடியும் கொண்டு கொட்டுது. திருப்பி திருப்பி தந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். அது திருப்பி தர்ற வானம். இது யார் சொல்ல முடியும்? 14 நூற்றாண்டு சொல்ல முடியுமா? இத ஒரு 500 வருஷம் சொல்ல முடியுமா? நமக்கு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி எவ்வளவு திருப்பி இந்த டிஷ்ல அனுப்புறான். நம்ம பேசுறோம், லைவ் பண்றோம், இங்க இருந்து மேல அனுப்புறான், மேல இருந்து கொட்டுறான், பொழுது வீட்டுல வந்து விடுவோம். முழுதால திருப்பி தரதா இல்லையா? இங்க இருந்து போகக்கூடிய இந்த வீடியோ சிடிக்கள் எல்லாம், இந்த காட்சிகள் எல்லாம் மேல போகுது. அங்க சேட்டலைட் வாங்கி திருப்பி கொட்டுது. இப்படி மேல ஏத்துறான், அங்க இருந்து கொட்டுது. கேபிள் வழியாக, டிஷ் வழியாக நம்ம வீட்டு டிவிக்குள்ள வளர்ந்து வலிக்குது. பாக்குறமா இல்லையா? திருப்பி தருதா இல்லையா? பேசுகிற பேச்சுக்கள் மேல போயிட்டு திரும்பி வருதா இல்லையா? அப்ப எவ்வளவு விஷயங்களை திருப்பி தந்து கொண்டிருக்கிறது இந்த வானம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல எத்தனையோ 3 சேர்த்து கொடுத்து அடுத்து வரவும் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச 4 சொல்லிட்டு போயிட்டேன். இன்னும் என்னென்னலாம் அப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திப்பதற்கான வாசலை அல்லாஹ் தான் திறந்து வைத்திருக்கிறான். ஆராய்ச்சி செய்ய சொல்லுகிறான். கியாம நாள் வரைக்கும் அதுல மெசேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தோட முடிஞ்சு விடக்கூடிய வகையில் அமைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சில இபாதத்துகளை விளக்கி விட்டார்கள். ரசூல் எதை விளக்கி இருப்பாங்க? தொழுகை, நோன்பு, இபாதத்து, வணக்க வழிபாடுகள் விளக்கி இருப்பார்கள். இந்த அறிவியல், பூமி படைக்கப்பட்டது, வானம் படைக்கப்பட்டது, அந்த கோள், அதெல்லாம் விளக்க முடியுமா? விளக்குனா அந்த மக்களுக்கு புரியுமா? அதுக்கு தான் சிந்திங்க. நீங்க சிந்திச்சு விளங்குறதும் இருக்கிறது,
ரசூலுடைய விளக்கத்தை வைத்து விளங்குறதும் இருக்கு, நல்லா சொல்றான். அதைத்தான் நம்ம செஞ்சிருக்கிறோமே தவிர வேணுமென்று எதுவும் செய்யலை. இப்போ நம்ம சொல்றோம், இப்ப வந்திருக்கிறோம். இந்த பாருங்களா, எழுதி தந்திருக்காங்க. ஏயா செல்வி சொன்னாராம், நான் பிஜேயின் குரானை வாசிக்கவும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை, அதனால ஆனா தப்பு இருக்குன்னாராம். எழுதி தர்றாங்க. அட, என்னுடைய வாசிக்கவும் இல்லைங்கிறீங்க, அது தேவையும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் தப்பு இருக்குங்கிறீங்க. வாசிக்காம தப்பு வகையில வருமா தப்பு உங்களுக்கு? அப்ப இப்போ நான் சொல்றேன், வந்திருக்கோம்ல, யாராவது பிழை இருக்குன்னு சொன்னால் உண்மையா இஹ்லாஸோட இருந்தால் என்கிட்ட சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறேன். பிழை இருக்கலாம், எழுத்து பிழை இருக்கலாம், கருத்து பிழை இருக்கலாம், சில அதிசனா தப்பா விளங்கி இருக்கலாம், சுட்டி காட்டுங்க. அந்த கடமை செய்யுங்க. இப்போ நாங்க தயார் தானே, இதான் விஷயம். இல்ல 10 நாள் இங்க தானே இருக்க போறோம். 10 நாள் எப்ப வேண்டாலும் வாங்க. இல்ல விவாதித்து தான் தீரணும்னா விவாதிக்கவும் தயார். ஆமா, அதாவது நிகழ்ச்சிகளை கூட பின் போட்டுருவோம். ஏதாவது ஒரு ஊர் நிகழ்ச்சி கூட ரத்து பண்ணிட்டு கூட விவாதம் பண்றதாலும் பண்ணுவோம். எந்த நம்ம தயாரா தான். தப்சீர் எழுதுறதுக்கு அந்தஸ்து இருக்கு சொன்னாரு, அதையும் சொன்னாரா? சரி, அவர் சுட்டி காட்டினதுல தப்சீர் எழுதுறதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அது பெரிய பெரிய உலமாக்கள் தான் என்ன செய்வாங்க, அது எழுத முடியும். நீங்க எல்லாம் பெரிய உலமாக்கள்ல வரமாட்டீங்கன்னு சொல்றாங்களாம் தப்சீர் எழுதுக்கு. சரி, இதெல்லாம் சொல்றாங்கல்ல, நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட கேட்கிறேன், இது உண்மையிலேயே அப்படி சொல்றாங்களா, எனக்காக சொல்றாங்களா? இதான் கேள்வி. உண்மையிலே சொல்றாங்கன்னு கேட்டா, யூசுப் அலின்னு ஒருத்தர் ஆங்கிலத்தில் தமிழாக்கம் பண்ணார். அவர் கிபார் உலமா கிடையாது, சவுதி அரசாங்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆட்கள்லாம், இந்த கிபார் உலமாவெல்லாம் சீல் அடிச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த கிபார் உலமாங்கிற ஆட்கள்லாம், அந்த ஆள் யூசுப் அலி பெரிய அல்லாமாவா, நீ சொல்லக்கூடிய சலஃபுகள்கிட்ட படிச்சுட்டு வந்தவரா, மதீனா யூனிவர்சிட்டியில பாடம் கத்தவரா, அவர் வெளியிட்ட ஆங்கில தர்ஜுமாவை வந்துச்சே, அப்ப நீங்க சொல்லி இருக்கணும், இது கிபார் உலமா இல்லாத யூசுப் அலியை படிக்காத சொன்னீங்களா? மெர்மடிக் பிக்தால் எழுதினார, அவர் மதீனா யூனிவர்சிட்டியில படிச்சவரா? அவருடைய ஷேக் சலபியா? அந்த ஷேக் சலபியா? அப்ப சலபியில படிச்சு மதீனா யூனிவர்சிட்டி படிச்சு பட்டம் வாங்கினா தான் ஒத்துக்குறோம்னா, பிக்தால் ஒரு மொழிபெயர்ப்பு விட்டார, நீங்க எல்லாம் வாங்கி வாங்கி ஓசி ஓசியா அடிச்சு கொடுத்தீங்களே, சென்டர்ல நீங்க அடிக்க வச்சிருக்கீங்களா யூசுப் அலி, அதெல்லாம் என்னங்கிற, அது எந்த கிபார் உலமா? அப்ப ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு கிபார் உலமா வேண்டியது இல்ல, தமிழ்ல எழுதுறதுக்கு தான் கிபார் உலமா. அப்படி ஏதாவது பாதிச்சு வச்சுக்கிறீங்களா? ஆங்கிலத்தில் உள்ள 2 மொழிபெயர்ப்பையும் சவுதி அரசாங்கம் வெளியிடுதா இல்லையா? அவங்க எந்த நீ சொன்ன அளவுகோல், கிபார் உலமாக்கு என்ன அளவுகோலாம்? அவர் படிச்சது சலபி உலமாவா இருக்கணுமா, அந்த உலமாவுக்கு படிச்சது படிச்சு கொடுத்த ஒரு சலபி உலமாவா இருக்கணுமா, இப்படியே ஒரு சங்கிலி தொடரலாம் போகணுமா. நம்ம எல்லாம் மதீனா பக்கமே போனதே கிடையாது, நம்ம இப்படி கிபார் உலமாவும் நம்ம கத்தம்பாத்தியா ஓரவன்ட்டையும் விதத்துக்காரன் தான் படிச்சோம், அதனால நம்ம கிபார் உலமா இல்ல அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க. அப்ப உண்மையில் இது சொல்றாங்கன்னா கிடையாது. ஏன்? இதே தமிழாக்கத்தில் ஜான் ட்ரஸ்டுடைய தமிழாக்கம் வந்துச்சு, அது வரும் பொழுது அதை படிக்க கூடாதுன்னு பத்துவா கொடுத்தீங்களா? அவர் யார்? அது மொழிபெயர்த்தவர் யாரு? ஜான் ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு தமிழாக்கம் வந்துச்சுலங்க, அதான முதல்ல இங்க இலங்கைக்கு வந்துச்சு, லட்ச லட்சமா விற்பனை பண்ணீங்களே, யாரு இதெல்லாம் கூடாதுன்னீங்களோ அவங்க எல்லாம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழாக்கம் பாருங்க தமிழாக்கம் பாருங்கன்னு கொடுத்தீங்களே, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இது கிபார் உலமா தமிழாக்கம் இல்ல, இது நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப நீங்க எனக்குத்தான் இதை சொல்றீங்களே தவிர உண்மைக்கு சொல்லல, உங்க மனசுல கூட அது இல்ல. அப்ப என்ன, என்னை மட்டும் வெறுக்க உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு? என்னை மட்டும் தான் நீங்க வெறுக்கிறீங்க. நீங்க ஏன் எங்களை மாதிரி சிந்திக்காம நீங்க டிஃபரெண்டா சிந்திக்கிறீங்க கூடாது, வாயில் நுழைக்கிறீங்க. அதனால எத்தனை லாங்குவேஜ்ல இந்த குரான் வந்திருக்கிறதோ அதுல இவங்க சொல்லக்கூடிய இலக்கணத்தில் மொழிபெயர்த்த குரான்கள் கிடையாது. ஆனால் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, கிபார் உலமான்னு சொல்லி இல்லாம இருந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அது போக நான் கேட்கிறேன், குரானை ஒரு மொழியில மொழிபெயர்ப்பதற்கு அது என்ன தகுதி வேணும் நீங்க சொல்றீங்க? அது எங்க இருந்து எடுத்தீங்க? எங்க இருந்து எடுத்தீங்க? அது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும், சொன்ன ஜமாத்துக்காரன் சொல்ற மாதிரி அது பண்றீங்களே, அது எங்க இருந்து எடுத்தீங்க? குரான் தமிழாக்கம் பண்ணுவதாக இருந்தால் இன்னொன்னதெல்லாம் கரகண்டவரா இருக்கணுங்கிறீங்களே, அப்படி நான் கேட்கிறேன். இக்பால் மதனி மொழிபெயர்த்த குரான் நீங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து இதை ஒருத்தனை கொடுத்தா இதை வழங்குமான விமர்சிக்கா சொல்லல, அந்த லாங்குவேஜ் ஒருத்தன் படிச்சான அதை வழங்குமா? ஒரு காவியத்தை கொண்டு கொடுத்து அவனுக்கு புரியுமா ஏதாச்சும்? அதுல இருக்கிற கருத்துக்களை கிபார் உலமாலாம் சேர்ந்து பண்ணிருக்கீங்கல்ல. இக்பால் மதனி மதீனாவில் படிச்சவருங்க, அதுக்கு சப்போர்ட் யாரு? திருத்தறதுக்கு இலங்கையில முகாமிட்டு இருந்தாரு. இலங்கையில முகாமிட்டு இருந்த எல்லாம் சேர்ந்து யாரு நம்ம விமர்சிக்கிறாங்கல்ல, உங்க எல்லாம் சேர்ந்து அதுல பங்களிப்பு செய்து கூட்டமா உட்கார்ந்து திருத்தி வெளியிட்டீங்க. அதை கொண்டாந்து வைக்கிறேன். அதுல நான் எடுத்து காட்டுகிற பிழைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? முதல்ல
என்ன கிபார் உலமா பண்ணிட்டீங்க நீங்க? அவ்வளவு குழப்பி வச்சிருக்கீங்க மார்க்கத்தை தர்ஜுமாங்கிற பேர்ல. யாருக்கு விளங்காம ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைஞ்சிருக்கீங்க. பிராக்கெட்ல இல்லாத நுழைச்சு குரான்ல இல்லாதெல்லாம் பிராக்கெட் போட்டு உங்க கருத்தை வள்ளியை திணிச்சிருக்கிறீர்கள். அப்பட்டமாக தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு தப்சீர் செஞ்சால், வேணுமென்று செஞ்சால் குற்றம் சொல்லப்பட்டிருக்க, அது செய்யப்பட்டிருக்கிறது அந்த தர்ஜுமாவில். அது விநியோகிச்சீங்க. என்ன காரணம் தெரியுமா? இக்பால் மதனி எங்க இலங்கைக்கு வந்து எங்களை கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு அங்கீகாரம் வாங்கின மாதிரி நீங்க ஏன் வாங்கல? அடிப்படை தாங்க, உங்களை மதிக்கலையா? இதை நான் ஊகமா சொல்லவில்லை. இந்த வாசகத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வாசகத்தையும் இக்பால் மதனி வெளியிட்டார்கள, அது மாதிரி எங்களையும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எங்களையும் ஒரு முன்னரை வாங்கி